கடகராசி அன்பர்களே, இந்த உலகத்தில் எல்லாராலையும் வெற்றி பெற முடியும். ஆனால் தன்னுடைய கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து உயர்த்தக்கூடிய அந்த மனோபக்குவம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்குமா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அரிதான குணம் தான். ஆனால் நம்மளுடைய கடகராசிக்கு இந்த அரிதான குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் உங்களுடைய அடையாளம். நானும் உயரணும், என்னை கூட இருக்கிற நண்பர்களும் உயரணும், என்னுடைய உறவுகளும் உயரணும். அதற்கு என்ன வழி இருக்கோ அதை மட்டும் தேர்ந்தெடுத்து அதை நோக்கி பயணிக்கக்கூடியவங்க தான் இந்த கடகராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்களை பற்றி ஒரே விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இங்கு மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் அதிபதியாக இருக்கிறதுனால அன்பு தான் எல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த கடகராசி என்பர்கள். தன்னுடைய குடும்பம் தான் எனக்கு உலகம், என்னுடைய மன உறுதி தான் எனக்கு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த கடகராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களை பற்றி நீங்கள் இந்த வீடியோவில் முழுசாக தெரிஞ்சுக்கலாம், இந்த கடகராசி அன்பர்களை பற்றி. அது மட்டும் இல்லாமல் வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் இவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் தொடர்ச்சியாக பார்க்கலாம். இந்த கடகராசி அப்படின்னாவே வெளியில் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. ஆனால் மனதில் பார்த்திங்கன்னா 1000 கனவுகள் இருக்கும். ரொம்ப பொறுப்பாக இருப்பாங்க. அதே நேரத்தில் வாழ்க்கையில் மிகப்பெரிய லட்சியத்தை அடையிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அத்தனை வழிகளையுமே செயல்படுத்தக்கூடியவங்க தான் இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களை நம்பி ஒரு நண்பனோ ஒரு உறவோ இவங்களை தேடி வந்துருச்சு, அல்லது இவங்களை விரும்பி வந்து ஏற்றுக்குச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்காக வாழ்நாள் முழுவதும் அவங்களுடைய சந்தோஷத்துக்காக எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். வார்த்தைகளை பேச மாட்டாங்க. ஒவ்வொரு வார்த்தையும் இவங்களுடைய ஆழ் மனது, அதாவது இவங்களுடைய இதயத்திலிருந்து பேசக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு வார்த்தையும் மனதில் இருந்து தான் வரும். வாய் வழியால் எல்லா வார்த்தைகளும் வராது. மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா முதல்ல உதவக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் தான். தங்கிட்ட பணமே இல்லைன்னா கூட மற்றவங்க கஷ்டப்படுறத பார்க்கும்போது அடுத்தவங்ககிட்ட கடன் வாங்கியாவது உதவி செய்கிறான் ஒரு நபர் அப்படின்னா அவன் கடகராசி என்பராக தான் இருப்பாங்க. ரொம்ப அமைதியான ஒரு நபர்கள் தான். சத்தமாக போட்டு பேசுறது அல்லது சத்தமாக பேசுறது இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. ஆனால் இவங்க ரொம்ப அமைதியான நபர்கள் தான். ஆனால் இந்த கடல் எப்படி அமைதியாக இருக்கோ அது மாதிரி தான். ஆனால் திடீர்னு ஒரு புயல் காற்று வந்துச்சுன்னா எந்த அளவுக்கு வேகம் காமிக்குதோ அந்த அளவுக்கு வேகம் காமிக்கக்கூடிய ஒரு நபர்களும் இந்த கடகராசி என்பர்கள் தான். ரீசண்டாக நம்ம சொல்லும்போது வாழ்க்கையில் நிறைய ஏமாற்றங்களும் நிறைய விஷயங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த கடகராசி என்பர்கள். இவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். பொதுவாக பார்த்திங்கன்னா கடகராசி அப்படின்னா ரொம்ப பொறுப்பானவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரையும் ரொம்ப நேசிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே சந்திரன் மனோகாரகன் அப்படிங்கிறதுனால எல்லாரையும் ரொம்ப புரிஞ்சு அவங்களுடைய எதிர்காலத்துக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டமிட்டு தரக்கூடியவங்க. குறிப்பாக ஒரு அண்ணன் தம்பி இருக்காங்க அப்படின்னா அண்ணன் தம்பி இவங்களுடைய எதிர்காலம் பற்றி அவங்களுடைய லட்சியங்களை பற்றி அவங்களுக்காக வாழக்கூடிய ஒரு நபர்களாக தான் பெரும்பாலும் இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. நல்ல மனதுக்காரங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா யாருடைய மனதையும் காயப்படுத்த மாட்டாங்க. இறுதியில் பார்த்திங்கன்னா உண்மையான வெற்றி இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன கொஞ்சம் போராட்டங்கள் நிறைய அனுபவங்கள் இவங்களால் ஒரு சில இடைஞ்சல்கள் இதெல்லாம் பெற்றுட்டு கடைசியில் தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த கடகராசிக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு முடிவுலையுமே ஒவ்வொரு உணர்வுகளை ஒவ்வொரு விஷயங்களை இந்த கடகராசி என்பர்கள் அறிஞ்சுக்குவாங்க. சில நேரம் அதிகமாக யோசிப்பாங்க. ஆனால் அன்பு அப்படின்னா ரொம்ப பொறுமையாக தான் போவாங்க இந்த கடகராசி என்பர்கள். இவங்க கொஞ்சம் விசித்திரமானவங்க அப்படின்னே சொல்லலாம். விழுந்தாலும் தனியாக எழுந்து நிற்கும் அந்த மன உறுதி இந்த கடகராசிக்கு கொஞ்சம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். கண்ணீர் வந்தாலும் கூட வெளிக்காட்டாமல் கண்ணீர் விடுவாங்க. உள்ளுக்குள்ளேயே அந்த போராடி உள்ளுக்குள்ளேயே அந்த கண்ணீர் விட்டுப்பாங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். வெளியில் வந்து அவ்வளோ காமிச்சிக்க மாட்டாங்க. மனதில் அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும், அவ்வளோ போராட்டங்கள் இருக்கும். வெற்றி வந்தால் மட்டும் வெளியில் காமிச்சிப்பாங்க. ஆனால் கண்ணீர் வந்தால் மனதுக்குள்ளேயே கஷ்டப்படுவாங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு தெரிந்த உறவுகள் வகையில் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் வகையில் இந்த கடகராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் மனதுக்குள்ளேயே கஷ்டப்படுறாங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வெளியில் பார்க்க எந்த ஒரு விஷயத்தையுமே காமிச்சிக்கொண்டாங்க. வெளியில் பார்க்கக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு கலகலப்பாக பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் மனதில் அவ்வளோ கஷ்டங்கள் இவங்களுக்குள்ளேயும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். யாரையும் வந்து கைவிட மாட்டாங்க. அது நண்பனாகட்டும் உறவாகட்டும் கனவுகளாகட்டும் எதையுமே கைவிட மாட்டாங்க. ஒரு முயற்சியில் இறங்கிட்டாங்க அப்படின்னா ஒரு நாள் அது கைக்கு கிடைக்கிற வரைக்கும் போராடுவாங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். உழைப்பை நம்புவாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிப்பாங்க. என்ன செஞ்சால் முன்னுக்கு வரலாம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து நிதானமாக நகரக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த கடகராசி என்பர்கள். நண்டு எப்படி மெதுவாக நகருமோ அது மாதிரி தான். அதே நேரத்தில் அதுக்கு ஒரு ஆபத்து வந்துடுச்சு அப்படின்னா
ஆக்ரோஷமாக பொங்கக்கூடியதாகவும் ஒரு சில கடகராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். யாருமே அவங்கள குறைச்சி மதிப்பிட வேண்டாம். ஏன்னா சந்திரன் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தேஞ்சிக்கிட்டே போனாலும் முழு நிலவாக ஒரு நாள் பிரகாசிப்பாங்க இல்லையா, அது மாதிரி தான் இந்த கடகராசி என்பர்கள் சரியான நேரம் வந்தாங்கன்னா அந்த முழு நிலவு போல் உலகத்தையே ஒளிர செய்வாங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நேரம் வர்ற வரையிலும் காத்துட்ருப்பாங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் இவங்களுக்கு எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களில் இவங்க என்னென்ன மாற்றங்களை சந்திக்க இருக்காங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த கடகராசிக்கு குரு சுக்கிரனுடைய சேர்க்கை இருக்கிறதுனால தடைப்பட்ட அனைத்து விதமான காரியங்களும் இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஒரு சிலர்லாம் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு நினைச்சிங்க இல்லையா, அவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா பாக்கியம் ரொம்ப பலமாக இருக்குது. யோக கிரகங்கள் ரெண்டும் கூட்டு சேர்ந்து இருக்குது. குருவும் சுக்கிரனும், தனக்காரகன் என்ற குருவும் சாதகமாக இருக்கிறார், யோகக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் ரொம்ப பாக்கியம் என்ற இடத்துல பலமாக வந்து அமர்ந்திருக்காங்க. அதனால நல்ல நல்ல அனுபவங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நல்ல நல்ல வழிகள்லாம் உங்களுடைய கண்ணில் தென்படும். அதனால எடுக்கிற காரியங்களும் ஓரளவுக்கு சக்ஸஸாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். வரன் தேடுறவங்க கட்டாயம் வரன் தென்னீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக கடகராசி என்பர்கள் ஒரு வரன் தேட ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் தடையாகவும் பிரச்சனையாகவும் அமையும். ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய ஜாதகத்தில் குரு சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தைரியம், உங்களுடைய எண்ணங்கள் இது எல்லாமே ரொம்ப நேர்மையாக இருக்கும். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய உறவுகளும் ரொம்ப நேர்மையான எண்ணங்களை இந்த காலகட்டத்தில் அதிகமாக பேசுவாங்க. பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களை சுற்றியும் இருக்கிறதுனால அவங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அவங்களுடைய மனப்பான்மையும் ஒன்று கூடும்போது நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக அமையும். உங்களுடைய கடமையை கரெக்டாக நிறைவேற்றுவீங்க. ஆயுள், ஆரோக்கியம் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு தொடர்ச்சியாக இருந்தது இல்லையா, அது கொஞ்சம் குறையும். ஒரு சிலருக்கெல்லாம் தந்தைக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில மருத்துவ செலவு, தாய்க்கு ஒரு சில மருத்துவ செலவுகளாக இருந்தது இல்லையா, அது கொஞ்சம் குறையிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஒரு சில கடகராசி என்பர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு கூட பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம், நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு, உங்களுக்குன்னு நல்ல ஒரு மதிப்பு, அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு நம்மளுடைய கடகராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். புத்திர பிராப்தம் இல்லாத இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு அதுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் மகளுக்கோ திருமணம் செஞ்சுட்டு அவங்களுக்கு ஒரு குழந்தைகள் இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது பேரனோ பேத்தியோ பிறப்பாங்க. அதற்கான யோகம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில கடகராசி என்பவர்களுக்கு பாகப்பிரிவினை போன்ற பிரச்சனைகள்லாம் இருந்தது இல்லையா, அது ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். ஓரளவுக்கு சாதகமான கிரக அமைப்புகள் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் நம்மளுடைய கடகராசிக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா உயில் எழுதுவாங்க இந்த காலகட்டத்தில். அதுவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி ஒரு சிலர்லாம் உயில் எழுதுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நல்ல ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த கடகராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் புகுந்த வீட்டில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை, அவங்க வீட்டிலேயே கூட ஏதாவது ஒரு சொத்தோ அல்லது ஒரு பங்கோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. புகுந்த வீட்டில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இந்த கடகராசிக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு மனதில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது இல்லையா, இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கோ அல்லது ஒரு சுற்றுலா தலங்களுக்கோ சென்று வரதுக்கான யோகம் இருக்குது. அதற்காக திட்டமிடுதலெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் போடுவீங்க. அன்று சென்று வரதுனால மனது கொஞ்சம் லேசாகும். ஒரு சிலர்லாம் வாடகை வீட்டில் இருந்திருப்பீங்க, சொந்த வீடு கட்டி குடிபெயரக்கூடிய யோகம் இந்த கடகராசிக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். அதற்கான சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். வாடகை வீட்டில் இருந்தவங்களும் சொந்த வீட்டுக்கு குடிபெயரக்கூடிய யோகம் இருக்குது இந்த கடகராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். சக்திக்கு மீறி கடன் வாங்க வேண்டாம், தேவையில்லாமல் அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் நீங்கள் தலையிட வேண்டாம். இதை ரெண்டையும் மட்டும் நீங்கள் மனதில் வச்சுக்கோங்க. இந்த காலகட்ட கிரக அமைப்பு நீங்கள் சக்திக்கு மீறி கொஞ்சம் ஆடம்பரமாக செலவு செய்வீங்க, அதனால் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதற்கேற்ற செலவு பண்ணுறது நல்லது. அதே நேரத்தில் மற்றவங்களுடைய பேச்சை கேட்டு நீங்கள் ஒரு சில விஷயங்களை செய்வீங்க. உங்களுடைய ஆள் மனது என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளுங்க. அடுத்தவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய ஆள் மனது சொல்கிறத கேட்காம விடாதீங்க. உங்களுடைய ஆள் மனது என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளுங்க. இறை வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. அதே நேரத்தில் திங்கட்கிழமையில் பச்சரிசி உங்களால் முடிந்தது அப்படின்னா ஒரு சிலருக்கு தானமாக கொடுங்க. ஒரு முடியாமல் இருக்கிறவங்களுக்கு
ஒரு ஆசிரமத்துக்கோ எங்கேயாவது போனீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உணவு தானம் வாங்கி கொடுத்துட்டு வாங்க. திங்கக்கிழமையில் இதை செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும், எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக அமையணும், மனதில் ஒரு நிம்மதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு முறை கணக்கம்பட்டி சித்தருடைய ஜீவ சமாதிக்கு சென்று அந்த ஐயாவோடைய ஜீவ சமாதியில் பார்த்திங்கன்னா பௌர்ணமியில் அமாவாசை நாட்களில் வந்து அங்கே சிறப்பு பூஜை நடக்கும். அந்த சிறப்பு பூஜையில் நீங்கள் கலந்துக்கிட்டு வாங்க. மனதில் ஒரு நிம்மதி கிடைக்கும். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். அதே நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. அதுவும் ஆக்ரோஷமான அம்மன் தெய்வங்கள் வேண்டாம். சாந்த சுரூபமாக இருக்கக்கூடிய அம்மன் தெய்வங்களை வழிபட்டுட்டு வாங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக அமையும். நம்பிக்கையோடு இதை செய்யுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணுன்னா கூட இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.